அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கஷ்டம் விலகும் நேரமாக இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது நிச்சயமாக சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரித்த சுக்கிரன் மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் நுழைகிறார். அது மட்டுமல்லாது சந்திரனும் வாரத்தின் துவக்கத்தில் 10ஆம் இடத்திலும் மத்திய பகுதியில் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கஷ்டம் விலகும் நேரமாக இந்த வாரம் அமைவதற்கான பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நிச்சயமாக உருவாகின்றன என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய குரு 98% மேல் தன்னுடைய சஞ்சார அமைப்பில் கடந்து விட்டாருங்க. எனவே இனி அவர் மிக விரைவில் ஜென்ம ராசியை விட்டு விலகி 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே ஜென்ம குருவால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறதுங்க. இது நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தன்னுடைய சஞ்சார அமைப்பை மிக விரைவில் கடக்க இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. குடும்பத்தில் தேவையில்லாத மன வருத்தமும் குழப்பமும் இருந்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஜென்மகுரு. ஜென்மகுருவின் அமைப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை குடும்ப ரீதியாக மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பின் காரணமாக இந்த தருணத்தில் நிச்சயமாக திருமண தடைகள் அனைத்தும் விலகுகிறது. எதிர்பார்க்கிறபடியே புத்திர பாக்கியமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது. எனவே குடும்ப ரீதியாக உறவினர்களுக்கிடையேயும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது. எனவே பல்வேறு வகையான தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை, வாழ்வில் சுவிச்சத்தை பெறுவதற்கான வாய்ப்பை குரு உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. சனி மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் பெரும்பாலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இப்படி லாபஸ்தானத்தை 4 கிரக நிலைகள் ஆட்கொள்ளக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. மகா சிவராத்திரியும் இந்த தருணத்தில் வரக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருப்பதால் நிச்சயமாக தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நல்ல வெற்றி நிறைந்து கிடைக்குங்க. கஷ்டம் பல விலகுவதற்கான வாய்ப்பை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி, சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் உத்தியோக ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் நிச்சயமாக அகலும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்குங்க. ஏனென்றால் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். எனவே உத்தியோக ரீதியாக வெகுவளவில் பிரச்சனைகள் எதுவும் இயலாத வகையில் அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. நிச்சயம் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தொழில் துறையில் லாபத்தை பல மடங்கு உயர்த்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் சந்தர்ப்பமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சூரியனும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல்கள் வெகுவரவில் குறையும். அரசாங்க சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த தருணத்தில் மானியம் மற்றும் வரி சலுகை உட்பட பல்வேறு விதமான நன்மைகள் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாகவும் சிறப்பாகவும் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சனி மற்றும் சூரியன் மற்றும் சனி இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் இந்த வாரத்திற்கு பிறகு சூரியன் 11ஆம் இடத்தை விட்டு விலகுகிறார். எனவே நிச்சயமாக கஷ்டம் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இது மட்டுமல்லாது ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக கேது சஞ்சரிக்கிறாருங்க. கேது 6இல் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு
வெற்றிடக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்த கொடுக்கிறாருங்க. வீண் கவலைகள், கற்பனையான பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் ஆக்கப்பூர்வமாக பல பணிகளை உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் மிகவும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் 6ல் வீற்றிருக்கிறார் ராகு. கேது அதே சமயம் ராகுவின் பார்வையும் 6ல் பதிகிறது. 6ல் விரயத்தில் கேதுவின் பார்வையும் பதிகிறதுங்க. விரயத்தில் மிக வலுவாக ராகு இருந்தாலும் 6ல் கேது இருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய விரய செலவுகள் முதலீடுகளாகவும் சுப செலவுகளாகவும் மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிச்சயமாக மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையில மகிழ்ச்சிகரமான, இன்பகரமான பல சுப நிகழ்வுகளை சிறப்பாக பெறுவதற்கான வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கின்றன. பல தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சுக்கிரன் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள்ல புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க. இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும். கலைத்துறையை விட்டே சென்று விடலாமா என்ற மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அதை பிடித்து கொண்டு முன்னே வருவதற்கான பல சந்தர்ப்பங்களை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன் லாபத்தில் இருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக சிறந்த வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. வெகுவளவில் கஷ்டம் குறைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தும் திருப்திகரமாக அமைவதற்கான சூழ்நிலையை லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே அரசியலிலும் மிக சிறந்த நன்மையும் கஷ்டம் விலகி முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த தருணத்தில் பெரும்பாலும் சந்திரன் மிக வலுவான ஒரு அமைப்பில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவை வெற்றி நிறைந்தவையாக அமைவதற்கான யோகத்தையும் நல்ல பல வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கிறார். ஆனால் அதே சமயம் புதன் நீச்சம் பெற்றிருக்கிறாருங்க. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் சற்று உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ராகுவுடன் இணைந்து நீச்சம் பெற்றிருக்கிறார். அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல பலன் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று 10ல் வெற்றிருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் உச்சபட்ச வளர்ச்சியை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் நிச்சயமாக அமையும். என்றால் எதிர்பார்க்கிறபடி நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய இனிமையான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மேசராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் குறிப்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை உங்கள் வாழ்வில் நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும்